நம்ம மீனா பார்த்தீங்கன்னா, ரோகிணி விஷயத்த நெனச்சு ஏதோ ஒரு மாதிரி எல்லா விஷயத்தையும் தப்பாவே பண்ணிட்டு இருக்காங்க. இத நோட்டீஸ் பண்ண அந்த முத்து வந்து கேட்குறாரு மீனா கிட்ட. "மீனா என்னதான் ஆச்சு உனக்கு? இனி உனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. மனசு தான் ஏதோ சரியில்ல. ஏதோ ஒரு விஷயம். நீ ஊருக்கு போனதுலேருந்து தான் சரியில்ல. இங்க பாரு, அந்த ஊருக்கு போனப்போ மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் உன்கிட்ட பேசினாரே. உன்னை இந்த ஊருக்கு வர வேணாம், போயிடு அப்படின்னு சொன்னாரே. அதை தான் நெனச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? சொல்லு மீனா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. "நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்குலாம் ஹால்ல எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, "ஆமா முத்து, நான் கூட சொல்லணும்னு நெனச்சேன். மீனா இப்ப பழையபடி இல்லவே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு நெனச்சுட்டே இருக்காங்க. நான் ஏதாவது பேச போனா கூட, என்ன சொன்னீங்க ஸ்ருதி?" அப்படின்னு சொல்லிட்டு 2வதா கேட்குறாங்க. சொல்றத கூட காதுல வாங்க மாட்றாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எந்த விஷயம் தான் தெரியல. எனக்கு வேணா ஒரு ஐடியா தோணுது. பேசாம நீங்க வந்து மீனாவ கவுன்சிலிங் கூட்டு போங்களேன் அப்படிங்கிற மாரி ஸ்ருதி ஒரு ஐடியா சொல்றாங்க. உடனே நம்ம அண்ணாமலை வந்து, "என்னம்மா ஸ்ருதி கவுன்சிலிங் அது இதுன்னு சொல்ற? மீனாக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு தாம்மா நான் நினைக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்ல, உடனே முத்து சொல்றாரு, "பாப்பா இல்லப்பா, பழக்கூர்ல சொல்ற மாதிரி மீனாக்கு உடம்புல நல்லா தான் இருக்கு, மனசுல தான் ஏதோ பிரச்சனை, ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான்ப்பா எனக்கு கூட தோணுச்சு. பண்ணலாமா? எங்க ஏதோ ஒன்று சொன்னீங்க, என்ன இடம் அது? அதுவா முத்து, கவுன்சிலிங்" அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உடனே நம்ம முத்து வந்து, பழக்கூரில் எனக்கு அந்த அட்ரஸை அனுப்பிவிடு, நான் மீனாவை கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய மீனா பார்த்தீங்கன்னா, "நீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. எனக்கு ஏதோ உடம்பு முடியல. நான் சாப்பிடாம இருந்தனால அந்த மாதிரி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏதோ லோ பிபியா கூட இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அதெல்லாம் வேண்டாங்க." அப்படிங்கிற மாரி மீனா வந்து சொல்றாங்க. உடனே நம்ம ரோஹிணி வந்து பயப்படுறாங்க. அச்சச்சோ! மீனா மட்டும் கவுன்சிலிங் போயிட்டு அங்க ஏதாவது உளறி வச்சுட்டாங்கன்னா, அப்புறம் என்னோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு உடனே ரோஹிணி பயந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "முத்து, என்ன முத்து? ஸ்ருதி தான் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஜஸ்ட் ஏதோ உடம்பு முடியலன்னு அவங்களே சொல்றாங்க. அவங்கள போய் கவுன்சிலிங் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. குக்கிங் வந்து எல்லா டைமும் எல்லாருமே நல்லா சமைக்க முடியாது. ஏதாவது ஒரு டைம்ல அப்படிதான் சொதப்பாங்க. அதுக்காக கவுன்சிலிங் வரைக்கும் போவீங்களா?" அப்படின்ற மாதிரி நம்ம ரோஹிணி சொல்றாங்க. உடனே முத்து வந்து, "பார்லர் அம்மா, மீனாவை கவுன்சிலிங் கூட்டு போறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ரோஹிணி வந்து, "எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நான் ஜஸ்ட் மீனாவோட நலத்துக்கு தான் சொன்னேன்" அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்றாங்க. உடனே நம்ம மனோஜ் என்ன சொல்றாருன்னா, "ரோஹிணி, நீ எதுக்கு அவங்களுக்குலாம் தேவையில்லாம கவுன்சிலிங் அது இதுன்னு என்னமோ அது என்ன பெரிய விஷயம் மாதிரி. நமக்கு எவ்வளோ ஒர்க்ஸ் இருக்கு. நம்ம பெரிய ஆண்டர்பிரினராக ஆகிட்டு இருக்கோம். பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கு. இப்போ பிஏ வேற அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு என்னென்ன ஒர்க்ல அசைன் பண்ணோம் அதெல்லாம் நம்ம பற்றி பேசலாம் வா" அப்படின்ற மாதிரி ரொம்பவே திமிர நெக்கலா சொல்றாரு நம்மளுடைய மனோஜ். உடனே நம்மளுடைய விஜயா பார்த்தீங்கன்னா, "ஆமா ரோகிணி, மனோஜ் சொல்றது கரெக்ட் தான். நீங்க பெரிய பிசினஸ் மேன் ஆக போறீங்க. நீங்க அதெல்லாம் பத்தி யோசிங்க. நீங்க அதை விட்டுட்டு சாதாரண பூ கட்டுற காரிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. போமா ரோஹிணி, மனோஜ் சொன்ன மாதிரி நீங்க போய் பிசினஸ் பண்ணி எவ்வளோ பணம் சம்பாரிச்சு நல்ல பெரிய பணக்காரா வரத்துக்கு யோசிங்க போங்க" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ணாமலை வந்து, "விஜயா, நீ திருந்தவே மாட்டல. ஒரு மருமகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். நீ என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. உடனே முத்து வந்து, "பா விடுங்கப்பா, அம்மா என்ன புதுசாவா பேசுறாங்க? எப்பவுமே மீனாவை மட்டமா தானே பேசுவாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து, "மீனா கிளம்பு, நம்ம போலாம்" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே விஜயா வந்து, "ஏய் என்னடா, எதுக்கு அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்க? அவ தான் வரலன்றால, அவளுக்கு தான் ஒன்றும் இல்லைன்றால, இப்போ அவளை நீ கூட்டு போயிட்டா இங்கே யார் சமைக்கிறது?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே முத்து சொல்றாரு, "ஆமா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த வீட்டில் சமைக்கிறதுக்கு அவ ஒருத்தி தான் இருக்காளா? ஏன் உங்களுக்கு மீதி இன்னும் 2 மருமக இல்லையா? ஏன் நீங்க சமைங்க. எதுக்கு அவளை சமைக்க சொல்றீங்க? அவளுக்கு உடம்பு முடியலன்னா அவளால சமைக்க முடியாது" அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு. உடனே விஜயா சொல்றாங்க, "என்ன சமைக்க முடியாதா? இது என் வீடு. நான் சொல்றத கேட்டு இருக்கிறது இருந்தா இங்க இருங்க" அப்படின்ற மாதிரி நம்மளோட விஜயாவும் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, "விஜயா, அறிவு இருக்கா? அப்புறம் வேற ஏதாவது நான் சொல்லிடுவேன். அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நீ சமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு வேணும்னா நீ சமை, இல்லையா ஹோட்டல்ல வாங்கிட்டு வர சொல்றேன்" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. உடனே நம்மளுடைய விஜயா பார்த்தீங்கன்னா அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து மீனாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன சொல்கிறாரு, "நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்கிறாங்க. உடனே முத்துவும் வெளியே வெயிட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நான் கவுன்சிலிங் விஷயமா நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க நம்ம மீனா கிட்ட. டாக்டருக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடுது. என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு பயப்படுறாங்க. பேசுறதுக்கு கூட நம்ம கிட்ட ஆன்சர் பண்ணுறதுக்கு கூட யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா கூப்பிட்டு முத்து கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "இங்கே பாருங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப டெப்த்தாக ரொம்ப எனி டைம் 24 ஹவர்ஸ் இன்ட்டு 7ம் அவங்க அந்த விஷயத்த மட்டும்தான் ஏதோ நினச்சிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த நினச்சி அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க வெளியில் சொல்கிறதுக்கே அதை வந்து தயங்குறாங்க. அப்படி ஏதோ ஒரு விஷயம் மட்டும் தான் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு. அவங்க கூட நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க கூட நிறைய நேரம் பேசுங்க.
அவங்கள எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க, என்ன பிரச்சனை, அதை நான் சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்கக்கிட்ட கேட்க முடியும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் டாக்டராக இருந்து நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட எப்படியெல்லாம் போட்டு வாங்கணும்னு சொல்லி அப்படிலாம் நாங்கள் போனோம். ஆனால் எப்படி இருந்தாலும் அவங்க ரொம்ப 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 பேனிக் ஆகி தான் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் தான் அவங்கள வந்து அதாவது கூட இருக்க ஹஸ்பண்டாக இருக்க நீங்கள் தான் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு சகஜமாக பேசி அவங்கக்கிட்ட இருந்து அந்த உண்மையை நீங்கள் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து வெளியில் வந்ததுக்கப்புறம் மீனா கிட்ட கேட்டுன்னு வராரு காரில் வரும்போது, மீனா உனக்கு என்ன ஆச்சு மீனா? டாக்டர் கூட என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியா, நீ வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கியா, டாக்டரே அவ்வளோ விஷயங்கள் உன்கிட்ட கேட்குறாரா, நீ எதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா, அப்படி பயப்படுறியா, அப்படி என்ன விஷயம் மீனா, சொல்லு மீனா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எங்கள் அம்மா எதனா சொல்கிறாங்களா, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. உடனே மீனா வந்து, நீங்கள் அதெல்லாம் எனக்கு எதுவும் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, இல்லை மீனா இங்கே பார் மீனா, எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தானே, உனக்கு எதா ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, இங்கே பாரு மீனா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மீனா, எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு அதை பண்ணுறேன், இங்கே பாரு மீனா ப்ளீஸ் மீனா, இந்த மாதிரி இருக்காத, நீ வீட்டில் சமைக்காமல் இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை மீனா, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், நீ இந்த மாதிரி இருக்கிறது என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்குறாரு. இதை பார்த்து நம்ம மீனா வந்து அப்படியே ரொம்ப எமோஷனலாகிறாங்க. நீங்கள் ஏங்க கண் கலங்குறீங்க, நீங்கள் எனக்கு எதுவும் இல்லைங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய முத்து வந்து டாக்டர் சொல்கிற மாதிரி, ஆனால் அதுக்காக அவர் அடிக்கலை, அவர் உண்மையாகவே எமோஷனல் ஆகிறார். இருந்தாலுமே ரொம்ப சென்டிமெண்டலாக பேசி கேட்குறாரு. இல்லை மீனா உங்ககிட்ட ஏதோ இருக்குது, என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்கிட்ட சொல்லாத அளவுக்கு அப்படி என்ன விஷயம், என்கிட்டயே மறைக்கிற அளவுக்கு உனக்கு ஒரு விஷயம் இருக்கா மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, உடனே மீனா வந்து நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க அப்படியே. மீனா என்னாச்சு மீனா, ஏன் மீனா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, அப்படி என்ன மீனா நீ பண்ண அப்படின்ற மாதிரி முத்து கேட்க, உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் உங்ககிட்ட சொல்ல முடியாமல் அந்த குற்ற உணர்ச்சி தினமும் சாக அடிக்குதுங்க, குடும்பத்தில் நான் இப்படி ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னு நினச்சி எனக்குள்ளே என் மனசாட்சியே என்னை குத்திக்கிட்டு இருக்குங்க, என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல, எதை பற்றியுமே யோசிக்க முடியலங்க, எல்லா விஷயத்தையுமே தப்பாக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க, யார்கிட்டயா சொல்லலான்னு கூட நினைக்கிறேன், ஆனால் என்னால் சொல்ல முடியாது ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க நம்மளுடைய மீனா. உடனே முத்து வந்து, மீனா ஒரு நிமிஷம் இரு, ஏன் அழற, முதல்ல நீ பொறுமையாக இருந்து தண்ணி குடின்னு சொல்லி தண்ணி குடிக்கிற, காரும் நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் முத்து வந்து, மீனா பொறுமையாக மீனா, என்ன அதெல்லாம் என்கிட்ட சொல்லு, சரி விடு, பொறுமையாக சொல்லு அழ சொல்லி அப்படி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம மீனா பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் இது நீங்கள் எப்படி ஏற்றுக்க போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து வந்து, மீனா எதுவாக இருந்தாலும் சொல்லு மீனா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாரு. உடனே மீனை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நம்ம கோவிலுக்கு போகணும்ல ஊருக்கு, ஆமாம் நம்ம கோவிலுக்கு போனோம், அங்கே போனதுலேருந்து தான் மீனா நீ ஒரு மாதிரி இருக்க, எது அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சொல்லிட்டு போனாரே அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு முத்து கேட்க, உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் அது இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அது கூட இல்லைனா அப்போ வேறு என்ன மீனா ஆச்சு சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மீனா திரும்பவும் அப்படியே அழுதுகிட்டு, நம்ம ரோஹிணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சாங்க, 2வது தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ரோஹிணியோட குழந்தை யார் தெரியுமாங்க, நம்ம கிறிஷ் இருக்கான்ல அவன் தாங்க, கிறிஷோட பாட்டி தாங்க ரோஹிணியோட அம்மாவும். இந்த விஷயத்த கேட்டு அன்னையிலேருந்து என்னால் நார்மலாக இருக்க முடியவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. உடனே முத்தத்தை கேட்டு, மீனா என்ன மீனா சொல்கிற, எனக்கே பக்குன்னு இருக்குது, என்ன சொல்கிற, நம்ம நம்ம சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு திரும்பவும் கேட்குறாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க ரோஹிணி தாங்க, அவங்க பேர் கூட ரோஹிணி இல்லைங்க, பேர் கூட கல்யாணியாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து, மீனா எப்படி மீனா எனக்கு உண்மையே புரியல, இது உண்மையாக தானா, நீ உனக்கு எப்படி தெரியும் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மீனா வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோவிலில் அங்கே குளத்தை தண்ணி எடுக்கிறதுக்காக அனுப்பியிருந்தாங்களா ஐயரு, அப்போ நான் போகும்போது நம்ம ரோஹிணி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு இருந்தாங்கங்க, கூட எல்லாருமே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் மீனா இதை நீ உடனே வந்து சொல்லவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே இல்லைங்க நான் சொல்லலாம் தான் உடனே வந்தேன், ஆனால் ரோஹிணி கிறிஷை கை பிடிச்சி கூட்டு போய், இப்போ மட்டும் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா இந்த குளத்திலே குதிச்சு நாங்கள் செத்துடுவோம், நாங்கள் 2 பேர் செத்துட்டா, உடனே கிறிஷோட பாட்டியும் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணும் என் பேரனும் செத்துட்டா நானும் இங்கேயே செத்துருவேன், என் 3 உயிரும் உங்ககிட்ட தான் இருக்குது மீனான்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே மிரட்டுனாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் கிறிஷுக்காக மட்டும்தாங்க யோசித்தேன், இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல முடியலன்னு எனக்கு குற்ற உணர்ச்சி குத்திக்கிட்டே இருந்துங்க, மாமாவும் அன்னைக்குன்னு பார்த்து குடும்பத்தில் ஒரு விஷயத்த மறைச்சா அது இந்த குடும்பத்துக்கே பண்ணுற துரோகன்னு வேற சொன்னார், மாமா மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கனேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் அழுதுட்ருக்கேங்க, யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா என்னாச்சு மீனா லூசா நீ,
இவ்வளோ பெரிய விஷயத்த அது மிரட்டுதுன்றதுக்காக நீ சொல்லாமல் இருப்பியா? வா இப்போ நம்ம உடனே போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க, நேற்று கூட கிச்சனில் நான் சரியாக சமைக்கல இல்லையா, அப்போ கூட ரோஹிணி உள்ளே வந்துட்டு நான் இப்போவே சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்தேங்க வெளியில். ஆனால் ரோஹிணி உடனே அங்கே இருக்க கத்தி எடுத்துட்டு கையை கிழிச்சுப்பேன் மீனா, நீங்கள் மட்டும் இப்போ சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் என்னை மிரட்டிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த விஷயத்த கேட்டால் அத்தையும் மாமாவும் எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னே தெரியல. இந்த குடும்பம் இதுக்கப்புறம் எப்படி ஆக போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க நம்ம மீனா. உடனே நம்ம முத்து சொல்கிறாரு, மீனா எனக்கு கூட இதை ஏற்றுக்க முடியல தான், ஆனால் இது நம்ம வீட்டில் சொல்லி தானே ஆகணும். இந்த பாலை நம்ம இவ்வளோ பெரிய திருட்டு வேலை பண்ணி வச்சிருக்கே, ஆனால் இதை அப்பா எப்படி ஏற்றுக்க போகிறாருன்னு தெரியல. ஏற்கனவே அப்பாவுக்கு உடம்பு முடியல, இந்த விஷயத்த சொன்னால் எப்படி ஆக போகிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் புலம்புறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த விஷயத்தை இப்போ சொல்ல வேணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறது, மீனா நீ லூஸா நீனே, இங்கே பாரு, நாளைக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா அந்த பாலை நம்ம அதுக்கும் ஒரு பிளானை பண்ணி பழி எல்லாத்தையும் நம்ம மேலே போட்டுடும். அந்த மாதிரி ஆள் அது. இங்கே பாரு, கிருஷிக்கு அப்படி ஒன்றும் ஆக விடாது, நம்ம பார்த்துக்கலாம், நாம் இருக்கோம்ல, வா இந்த விஷயத்த நம்ம உடனே போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துவும் மீனாவும் அப்புறம் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னோ முத்து சொல்கிறாரு, பா அம்மா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே ரோஹிணி அப்படியே பயந்துட்டே வராங்க. மீனா என்னாச்சு மீனா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல, உங்களுக்கு ஏதோ உடம்பு முடியாதனால தானே அந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னாச்சு, என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படி பதட்டமாக கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க நம்ம ரோஹிணி. இதை பார்த்து நம்மளுடைய முத்துக்கு தான் எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சுல. பாரரம்மா இப்போ நீ எதுக்கு இவ்வளோ தவிச்சிட்டு கேட்டுட்டு இருக்க மீனா கிட்ட? எங்களுக்கு ஏன் மீனா இந்த மாதிரி ஆனா எல்லா விஷயம் தெரிஞ்சிடுச்சு, இப்போ அதை தான் நான் சொல்ல போகிறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முத்து சொல்கிறாரு. உடனே ரோஹிணிக்கு வந்து அப்படியே மனசுக்குள்ள செம பார்த்துட்டோம், என்னன்னே தெரியலையே, உண்மை தெரிஞ்சிடுச்சா, ஒருவேளை மீனா முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ரோஹிணி பார்த்தீங்கன்னா அப்படியே புலம்புறாங்க. அதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணுறாருனா அண்ணாமலை வந்து கேட்குறாரு, என்னாச்சுமா மீனா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தியே, பரவாயில்லையா, முத்து என்னடா சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, உடனே நம்ம அண்ணாமலை இந்த மாதிரிலாம் கேட்குறாரு இல்லையா. அதுக்கு நம்ம முத்து சொல்லுறாரு, அப்பா மீனா ஏன் இந்த மாதிரி ஆனா, மீனா யாரால ஆனா, எந்த விஷயத்த அவள் மனசில் வச்சுட்டு மறைச்சிட்டு இருக்கான்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சுப்பா. மீனா இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரு ஆள் தான்ப்பா காரணம். ஆனால் மீனா அப்போ கூட நம்ம குடும்பத்துக்காக மட்டும்தான் இவ்வளோ பெரிய சுமையை அவள் ஏற்றுந்துருக்காப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முத்து சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய விஜயா பார்த்தீங்கன்னா, ஆமாம் பெரிய இவ டெய்லியும் எழுந்தானா கொஞ்சம் சமைச்சு வச்சுட்டு பூ கட்டுறதுக்காக போயிடுவா, அப்படி என்ன இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்திட்டா இவ? ரோஹிணி மாதிரி என்ன பெரிய ஆர்டரை பிடிச்சிட்டு வந்தாளா, இல்லை ஸ்ருதி மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்காளா, இவளுக்கு ஸ்ட்ரெஸ் ஏதாவது வந்துட்டு அப்படியே கவுன்சிலிங் வேற கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்கலாக பேசுகிறாங்க நம்ம விஜயா. உடனே நம்ம முத்து சொல்கிறாரு, இப்போ நான் உண்மையை சொல்லினா யாருக்கு ஸ்ட்ரெஸ் வரப்போகுது, யாருக்கு பிபி வரப்போகுதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து விஜயா மூக்கு உடைக்கிறாரு. உடனே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பா இவ்வளோ நாளாக மீனா இந்த மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்ததுக்கு காரணம் யார் தெரியுமாப்பா, இந்த பார்லர் அம்மா தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உடைக்கிறாரு. உடனே நம்ம அண்ணாமலை வந்து, என்னது ரோஹிணியா, என்ன முத்து சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரோஹிணியோட லைஃப் எப்படி இருக்க போகுதுங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.